கலாத்தியனுடைய 53வது பாடம். நம்ம ஆவியின் கனியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல அன்பு பார்த்தோம், அதற்கு பின்பாக சந்தோஷம் பார்த்தோம். இப்போ சமாதானம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. இந்த இதுவரை பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ரெண்டுமே நமக்குள்ளே இருக்குது. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, அதனால் நம்ம தேவனை நேசிக்கிறோம், மற்றவர்களையும் நேசிக்கிறோம். அதே போல் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ சமாதானம் மூன்றாவது. இந்த சுவை என்ன? சமாதானம் என்று சொல்லக்கூடியது. இந்த சமாதானத்தை குறித்து நம்ம ஏற்கனவே யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து ஒரு முழு பிரசங்கமே நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த சமாதானத்தை பற்றி, இது ஆவியின் கனியாகிய சமாதானத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை ஷாலோம், பழைய ஏற்பாட்டில் ஷாலோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது 250 முறை இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஐரின் இல்லை ஈரின் என்று சொல்லக்கூடியதாக உள்ள கிரேக்க மொழி பதம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க முழுமையாக இருப்பதற்கான ஒரு வாழ்த்துதல், இல்லை அவங்க போதும் என்கிற மனத்தோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்துதல், இல்லை அவங்க முழுமை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவங்கள வாழ்த்துவது, இல்லை அவங்க சந்தோஷமாக இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் திருப்தியாக இருக்கக்கூடியதாக, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியது, அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நல்லபடியாக செய்யக்கூடியது. அப்போது இது எல்லாமே அவர்கள் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துதல் தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதற்கு எதிர்மறையான பதம் என்ன? சமாதானத்திற்கு எதிர்மறையான பதம் என்ன? சண்டை, சச்சரவு, போராட்டம், இப்படி சொல்லக்கூடிய காரியம். ஆனால் சமாதானம் என்ன பண்ணுது? நம்மளை ஒரு ஒற்றுமையிலையும் ஒரு ஒருமித்த கருத்துலையும் கொண்டு வரக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இந்த தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேவ சமாதானத்தினால இருக்கப்படுறது இல்லை. இதை நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் வரக்கூடிய ஒரு சமாதானம். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, கலாத்தியர் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6லிருந்து 7 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய காரியங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் பதில் என்ன சொல்லலை, அந்த பிரச்சனையை சரி பண்ணுவேன்னு இல்லை. நல்லா கவனிங்க, தயவு செய்து நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா தான் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் ஒரு சிலர் கொரோனா வைரஸ் வரக்கூடாது, கொரோனா வைரஸ் தடுத்து நிறுத்திடுங்க, இல்லை இதை எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜபம், நிறைய ஜபம் இருக்குது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. என்ன? அதாவது நீங்கள் இதை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான பயம், எல்லா விதமான கவலையும் நீங்கள் தேவன்ட்டு சொல்லிடுறீங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் இந்த சூழ்நிலைகளை மீறி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை மீறி உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது. அந்த சமாதானம் என்ன பண்ணுது? உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அப்போ என்னன்னா, தேவ சமாதானம் நமக்கு உண்டாகும்.
அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன ஒரு காரியம் வந்தாலும் சரி, உனக்கு வரக்கூடிய எந்த ஒரு காரியம் வந்தாலும், உன்னை கலங்கடிக்கக்கூடிய காரியம், உன்னை திகைக்க வைக்கக்கூடிய காரியம், உன்னை பயத்தில் கொண்டு போகக்கூடிய காரியம், இப்படி எல்லாமே வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். அப்படி வரும்போது நீ எல்லாத்தையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட சொல்லிட்டு நீ அதை செய்யும் போது என்ன ஆகுது, உனக்குள்ள ஒரு தேவ சமாதானம் உண்டாகுது. என்ன, எனக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு தேவ சமாதானம் உண்டாகும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் உங்கள் ஆஃபீஸ்லேயே கூட சொல்லலாம், இது நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, இவ்வளோ பேரை வந்து வேலையை விட்டு எடுக்க போகிறாங்க, இல்லை உங்களை இத்தனை பேர் இது பண்ண போகிறாங்க, இல்லை பிஸ்னஸ் இதாக போகுது, இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் என்ன தேவ சமாதானத்தில் இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து பயத்தில் இருக்கிறீங்களா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் தேவன் கூட இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் என்ன சொல்லலை, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுவேன்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லாமே சரியாகும்னு சொல்லலை, ஆனால் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாச்சுன்னா எப்படி தெரியும்னா, அடுத்த வசனம் பாருங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். என்ன, என்கிட்ட கட்டுறது, என்கிட்ட கேட்டது, என்கிட்ட பார்க்கறது, இதையே நீங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருங்கன்னு சொல்லக்கூடிய. அப்போ என்னென்னா, நமக்கு இந்த தேவ சமாதானம் வரும்போது தேவ நீதிக்கான காரியம் எது, உண்மையான காரியம் எது, அன்பான காரியம் எது, நற்கீர்த்தியான காரியம் எது, இது நம்ம சிந்தையில் வந்துடும். அப்போ என்னென்னா, இந்த நாட்களில் ரொம்ப பெர்ஃபெக்ட். இப்போ வந்து இது இந்த நோய் எப்படி வரும், இந்த நோய்க்கு வேக்சினேஷன் இருக்கா, இந்த நோய் எப்படி பரவும், நோய் என் பிள்ளைக்கு வந்துருமா, எனக்கு வந்துருமா, என் புருஷனுக்கு வந்துருமா, என் பிள்ளைக்கு வந்துருமா, இல்லை அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க செத்து போயிட்டாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க, இவங்களுக்கு வராமா, அந்த விட்டமின் டி கம்மியாக இருந்தால் வருமா, இதாக இருந்தால் வருமா, அதாக இருந்தால் வருமா, எனக்கு வருமா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவரோட போகும்போது நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு தேவ சமாதானம் நம்ம ஆளுகை பண்ணோம். அதுக்கு முதலாவது என்னென்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானம் உண்டாகணும். என்ன, நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எரேமியா சொல்லும்போது, எரேமியா தீர்க்கதரிசியில் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். என்ன, தேவனோட சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருப்பார், தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகணும். அதை விட்டுட்டு வேறவங்க வந்து உங்ககிட்ட சமாதானம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெம்பரவரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே ஒழிய அவங்க இது பண்ணல. ஆனால் பூரண சமாதானம் யார்கிட்ட உண்டாகும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். எல்லா கிறிஸ்மஸுக்கும் சொல்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏன்னா அவர் தான் சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து தான் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் தான் அந்த சமாதானத்தினுடைய பிரபு. அவர் வரும்போது என்ன சொல்றாரு, மத்தேயு 10:34, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். பூமியின் மேல சமாதானம் வரல, உங்களுக்கு தான் சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன, உங்களுக்கு தான் சமாதானம். ஏன்னா இந்த பூமியின் மேலே சமாதானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா யோவான் 17வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அவர், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன்,
இந்த உலக சமாதானம் இல்லை, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சமாதானம் வரும்போது தான், தேவனோட சமாதானம் வரும்போது தான் நம்ம மற்றவர்களோடு சமாதானமாக வாழ்வோம். ஏன்னா எனக்கும் தேவனுக்கு இடையில சமாதானம் வந்துருச்சுன்னு வைங்க, நான் மற்றவர்களோட சமாதானமாக வாழுவேன். ரோமர் 12:18 பாருங்க, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஏன்னா நம்ம சமாதானம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது வேணும்னே சமாதானம் பண்ண முடியாதபடி பிரச்சனை உண்டாகும். சங்கீதம் 120:7 பாருங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஏன்னா நான் சமாதானத்தை பேசணும்னு போகும்போது அவங்க சண்டை போடுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அந்த சுவிசேஷம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. எபேசியர் 6:15 பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். ஏன்னா அந்த சுவிசேஷம் தான் பாதரட்சை, அதுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போஸ்தலனுடைய 10:36 எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அதே போல 119 சங்கீதத்தில் 165 வசனம், ரொம்ப அருமையான வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என்ன ஒரு அருமையான காரியம். தேவனுடைய வசனத்தை நீங்கள் நேசிக்க நேசிக்க நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்வீங்க, தேவன் காட் இஸ் சவரின், காட் தேவன் ஏகாதிபதி, அவர் நித்திய தேவன், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு தேவனை குறித்த ஒரு ஞானம் வரும்போது நீங்கள் இடரல் அடைந்து போகவே மாட்டீங்க, நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீங்க. அப்போ முதலாவது நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாகணும். அது எப்படி உண்டாச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. ரோமர் 5:1 என்ன பார்க்கிறோம்? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சமாதானம் வந்துருச்சு. அதனால நம்ம மற்றவர்களோட சமாதானத்தில் இருக்கிறோம். எப்படி கல்வாரி சிலுவையில் பார்க்கும்போது ஒரு வெர்டிக்கல் இப்படி நேராக வருது, நமக்கும் தேவனுக்கு இடையில சமாதானம் வரும்போது நம்ம மற்றவர்களோடு சமாதானம் வரக்கூடியதா. எபிரேயர் 12:14 வசனம் பாருங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். என்ன? எல்லாரு கூடயும் சமாதானத்தோடும் பரிசுத்தத்தோடு இருக்க நாடுங்கள். காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே. 1 தெசலோனிக்கர் 5:13 என்ன சொல்றாரு? அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். என்ன? நீங்கள் தேவ சமாதானம் பெற்றுட்டீங்க, அதனால சபையில் நீங்கள் எல்லாரும் சமாதானம் பெற்றவங்களாக இருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ரோமர் 12:18 என்ன சொல்றாரு? கூடுமானவரை, உங்களால் கூடுமானவரை எல்லாரு கூடயும் நீங்கள் சமாதானமாக இருங்க. அது மாத்திரமில்ல, எபேசியர் 4:3 சொல்லும்போது என்ன சொல்றாரு? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். நம்ம என்ன ஜாக்கிரதையா அதை நம்ம ஆவியில ஒரு சமாதானத்தில் ஒன்றாக கட்டப்பட்டவர்களா பிழைக்கப்பட்டவர்களா. அப்போ என்ன? முதலாவது உங்களுக்கும் தேவனுக்கு இடையில சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாச்சு. ரெண்டாவது நீங்கள் மற்றவர்களோட சமாதானத்தில் இருக்கிறீங்க. சரி, இது மட்டும் போதாது. உங்களுக்கு ஆவியினுடைய கனியாகிய சமாதானம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் யூ வில் பிகம் அ பீஸ் மேக்கர். நீங்கள் என்ன? ஒரு மற்றவர்களுக்கு தேவனோட சமாதானமும் மற்றவரோட சமாதானம் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் இல்லை, ஒரு ஏஜெண்ட் இல்லை, நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பீஸ் மேக்கராக மாறிடுவீங்க. நீங்கள் சமாதானத்தை பண்ணக்கூடியவங்களாக வந்துடுவீங்க. மத்தேயு 5:9 பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். என்ன? சமாதானம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய மற்றவர்களுடைய சமாதானம் பண்ணுகிறவர்கள்.
பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 10-11 பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி, பொல்லாப்பு தீமை எல்லாத்தையும் விட்டு விட்டு சமாதானத்தை நாடி அதை பின்தொடர கடவன். என்ன? தேவனோடு சமாதான உறவை பெற்றுக்கொண்டு மற்றவர்களோடு சமாதானம் பெற்றுக்கொண்டு போகக்கூடியதான். இதை ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு 14வது அதிகாரம் 19வது வசனத்தில், ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். என்னன்னா, நீங்கள் இந்த வசனம் பூரா பார்க்கும்போது ரோமர் 14-19 இருக்கட்டும், 1 பேதுரு 3-10-11 இருக்கட்டும், இல்லை நம்ம பார்த்த மத்தேயு 5-9 இருக்கட்டும், இது எல்லாமே என்னென்னா நம்ம மற்றவர்களோட அவ்வளவு லெகுவாக சமாதானத்தில் இருக்க முடியாதுங்கிறத காட்டுது. நல்ல கவனி. அதாவது நம்ம சமாதானத்தை சொல்கிறவங்களா இருக்கணும், சமாதானம் கூறுறவங்களா இருக்கணும், அடுத்தவங்க சமாதானத்தில். அப்போ என்னென்னா நமக்குள்ள இந்த சமாதான குலைச்சல் வரக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அப்போ என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்ம இதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அதனால தான் இது கனின்னு சொல்லப்படுது. கனிக்கு என்ன பண்ணணும்? நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஒரு விதையை போட்டு அதை விதையை வளர வச்சு அந்த விதையை செடியாக அது மரமாகி அதுக்கு உரம் போட்டு பூச்சி விழுந்துடாமல் எல்லாம் பார்த்து எது சரியோ அதில் காணி கொடுக்கக்கூடியவங்களாக வரணும்னா நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ என்ன, இந்த சமாதானத்தை நம்ம பார்த்து கொள்ளணும். நான் நிறைய காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியமும் எப்பவும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. வேற என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த தேவ சமாதானத்தை உங்களை விட்டு போக விடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நான் முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன், பரிசுத்த ஆவியான ஒரு புறா வடிவில் இறங்கினார்னு சொல்லி. அந்த சமாதான புறா உங்களை விட்டு பறந்து போய் விடாதபடி, அந்த சமாதான புறா எப்போதும் உங்களோடு இருக்கக்கூடியதா, நீங்கள் என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இந்த சமாதானத்தை குலைக்கக்கூடிய ஒரு காரியம். நல்ல கவனிங்க. ஏதாவது ஒரு சஞ்சலப்படுத்தக்கூடிய இல்லை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் வந்த உடனே உங்களுக்கு வயிற்ற கலக்குதுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன், எனக்கு அப்படியே நெஞ்சே பதபதன்னு வந்துருச்சு. ஒரு சில நேரத்தில் நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது நெஞ்சு படபடன்னு அடிக்குது, உங்களுக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு இது இல்லாமல் என்னமோ சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, அது என்னென்னா அந்த சமாதான குலைச்சல் உண்டாகிறது என்று அர்த்தம். அப்போ என்னென்னா, என்ன ஆனாலும் சரி இந்த சமாதானத்தை நீங்கள் முயற்சி பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். இந்த சமாதானத்தை விட்டு விடக்கூடாது. தேவன் கொடுத்த அந்த சமாதானத்தை பிடித்து கொள்ள வேண்டிய நம்மளுடைய கடமை. இந்த சமாதானம் நம்முடைய இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? எவிடன்ஸ் ஃபார் பீஸ் என்ன? மத்தேயு 22வது அதிகாரத்தில் பாருங்கள். என்ன? அவர் மேலே நீ அன்பு செலுத்துவது போல மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய. அப்போ என்ன? தேவ சமாதானம் இருக்கும்போது தான் நீங்கள் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்த முடியும், தேவன் மேலேயும் அன்பு செலுத்த முடியும். ரோமர் 13:10 என்ன சொல்கிறது? அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அப்போ என்னென்னா, இந்த அன்பு அப்படி வரும்போது தான் நம்ம மற்றவர்களோடு நாம் சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணோம். மறுபடியும் ஆபிரகாம்லேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார், ஆனால் லோத்து கூட போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாம் பெரிய ஆள் ஆகிறாரு, லோத்தும் பெரிய ஆள் ஆகிறாரு. லோத்துக்கு வேலைக்காரனுங்க, ஆபிரகாமுக்கு வேலைக்காரனுங்க. லோத்துக்கு நிறையா இவருக்கு நல்ல செல்வந்தம். இப்போ என்ன ஆகுதுன்னா, வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வருது. வேலைக்காரங்களுக்குள்ள உள்ள சண்டை வந்த உடனே ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? 13வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். உங்களுக்கு மீதி கதை தெரியும். என்ன சொல்கிறாரு? உனக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடம் பிடிச்சி நீ போ, நான் வேற இடத்த எடுத்துக்கிறேன். யார்? ஆபிரகாம் லோத்துட்டு சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறதுலே எந்த இடம் நல்ல இடம் அந்த இடத்த எடுத்துக்கோ, நான் மீதி இடத்த எடுத்துக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன்.
லோத்து இருக்கிற நல்ல வசதியான இடத்தை எடுத்தான் சோதம் கொமோரா பகுதிக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் நல்ல தண்ணி இருந்துச்சு, நல்ல க்ரீனாக இருந்துச்சு, அதனால் அங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் தான் லோத்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணி உன்னை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் வந்து லோத்து நீ என் கூட வந்தவன், நான் சொல்கிறதான் கேட்கன்னு சொல்ல, நீ போ. அந்த பாருங்க, அதாவது அந்த ஒரு சமாதானம், நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வேணாம், நம்ம சகோதரர்கள், அப்போ உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ எடுத்துக்கோ. அந்த அன்பு பார்த்தீங்களா, ஏன்னா சமாதானம் வரும்போது அன்பு காட்டக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி 2வது அவருடைய பிள்ளையுடைய காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு அவர் போய் முதல்ல ஒரு துறவை உண்டு பண்ணுறாரு, வந்து சண்டை போட்டு அதை எடுத்துடுறாங்க. அடுத்து இன்னொரு கிணறு வெட்டுறாரு, அங்கே வந்து இது பண்ணுறாங்க. 4 முறை இதே மாதிரி நடந்துரு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணலை. ஒவ்வொரு முறையும் இவர் கிணறு வெட்டும்போது அவங்க வந்து எடுக்கும்போது அவர் சண்டை போடாமல் போயிடுறார். வந்து இது எங்களுக்கு சொந்தம், சரி ஓகே, அடுத்து எங்களுக்கு சொந்தம், இப்போ 4வது துறவு கட்டுறாரு, இது பண்ணல. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதனால தான் எங்கள் வீட்டு பேர் ரெகோபோத். என்ன, தேவன் எங்களை அந்நிய தேசத்தில் பழுகி பெருகும்படி ஒரு இடத்த கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, வாக்குவாதம் பண்ணாமல் மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அதே போல தான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானத்தில் இருங்க. 1 கொரிந்தியர் 6:7 பாருங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வழக்கு போட்டு சண்டை போடுறது குற்றமாக இருக்குது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? நீங்கள் ஏன் நஷ்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறதில்லை? அநியாயம் உனக்கு வந்தா என்ன, வந்துட்டு போகுது, நஷ்டம் வந்தால் வந்துட்டு போகுது, சமாதானத்தை விட்டுறாத. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ என்னன்னா, நாம் சமாதானத்தை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம், மற்றவங்க கூட சமாதானம் பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களுக்கு சமாதானத்தினுடைய காரியங்களை சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கும். நம்ம முயற்சி செய்து நம்ம மற்றவர்களோடு சமாதானத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்வதாக. இதில் கடைசியாக ஒரு காரியம் சொல்லிடுறேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ இந்த நீங்கள் சமாதானமாக மற்றவங்க கூட இருக்கணும்னா கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை மறக்க கற்றுக்கொள்ளணும். எப்படி, உங்கள் வாழ்க்கையில் நேற்று வரைக்கும் இல்லை இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தவறான காரியங்கள் எல்லாம் நீங்கள் மறக்க கற்றுக்கொள்ளணும். சமாதானமாக இருக்கணும்னா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ என்ன, இதுவரைக்கும் பின்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் நான் விட்டுறேன். முதலாவது என்னன்னா, சமாதானத்துக்கு பழச பூரா மறந்துடணும். அதற்கு பதிலாக நான் புது காரியத்தை பார்க்கணும். இப்போ பழைய காரியம் மறக்கணும். என்ன காரணம்? ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்மளுடைய பழைய காரியத்துக்கு, பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிச்சிடுறார். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நம்ம மறக்க வேண்டியது மிகவும் அவசியம். சங்கீதம் 32வது சொன்னதை எடுத்து வைத்து ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எடுத்து சொல்றார். ரோமர் 4:7-8 பாருங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒருத்தர் கூட சமாதானமாக இருக்க முடியலன்னு வைங்களேன், பழசை உங்களால் மறக்க முடியலன்னு அர்த்தம். பழசை மறக்கணும். 2வது, எதிர்காலம், முன்னானவைகளை நாடின்னு சொல்கிறார் இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மத்தேயு 6வது அதிகாரத்தில் 31-32 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் ஞானி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா கவனிங்க, பழசாக மறந்துடுங்க. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்,
இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, ஒருவேளை எனக்கு வீடு போயிருமோ, இல்லை ஒருவேளை எனக்கு இது போயிருமோ, அதை பற்றி நீங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, பழசம் மறந்துடுங்க. அப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணுவீங்க? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவீங்க. அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். புரியுதா? மத்தேயு 6:33-34 என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடைய விலை கவலைப்படும், அந்தந்த நாளுக்கான அதன் பாடு போதும். அப்போ என்ன, நீங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பழைய காலத்தை நீங்கள் மறக்கணும். எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கக்கூடாது. அப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது, இப்போ உங்கள் வாழ்க்கையிலையோ, உங்கள் வேலையிலையோ, உங்களுடைய தொழிலையோ, இல்லை உங்களுடைய குடும்பத்திலேயோ என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? சமாதானத்தை நாடக்கூடிய மக்களாக வந்துடுவீங்க. அப்போ நான் சமாதானத்தை நாடி, சமாதானத்தை தேடி, சமாதானத்தை பேணுகிறவனாக இருந்தால், முதலாவது நான் பழைய காலத்தை மறக்கணும், எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் மற்றவர்களோடு சமாதானத்தில் வாழ முடியும். அப்போ நானும் எனக்கும் தேவனுக்கு எப்படி சமாதானம் வந்துச்சு? என்னுடைய பழைய காலத்தை தேவனுக்கு தயவாக மன்னிச்சாரா? மன்னிச்சிட்டாரு. என் எதிர்காலத்தை குறித்து என்ன சொன்னார்? நீ கவலைப்படாத, நான் உன்னை கூட்டு போவேன்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. இப்போ நான் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ என்னென்னா, நீங்களும் நானும் எப்படி வாழணும்? நம்முடைய பழைய காலத்தை மறக்கணும். நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ணணும்? கவலைப்படக்கூடாது. நிகழ்காலத்தில் நம்ம சமாதானம் அனுப்போம். முதலாவது தேவனோடு சமாதானம் பெறணும், மற்றவர்களோடு சமாதானம் பெறணும். என் வாழ்க்கையில் நான் சமாதானத்தை நாடுகிறவனாக இருக்கணும். என் வாழ்க்கையில் சமாதானத்தினுடைய அடையாளம் என்ன? நான் மற்றவர்களுக்கான காரியங்களை காணக்கூடியவங்களா, அன்பு செலுத்தி மற்றவர்கள் எப்படி தேவனுடைய காரியத்தில் வளர முடியும், எப்படி தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லும்போது நான் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவனா வர முடியும். சரியா? அப்போ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இது இந்த அருமையான நல்ல நாளிலும் நாங்கள் எப்படி உம்மோடு சமாதானம் பெற்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் சமாதானம் பெற்றோம். அதனால் எங்களுக்கு உம்முடைய சமாதானம் கொடுக்கப்பட்டது. அதே போல நாங்கள் மற்றவர்களோடு சமாதானத்தை நாடி விரும்புகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தினுடைய அடையாளங்களை காணக்கூடியதாய் எங்கள் வாழ்க்கை மாறட்டும். அதற்கு நாங்கள் பின்னானவைகளை மறந்து மன்னித்து எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்ளாமல் நாங்கள் வாழுகிற இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் எங்களுக்கும் எங்களுடைய தேவனுக்கு இடையில அந்த உறவுல எந்த ஒரு விரிவும் வந்து விடாதபடி, உம்முடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, அந்த சமாதானத்தை எப்போதும் பாதுகாத்து பேணி காப்பவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.